என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த பௌர்ணமியினுடைய இரவில் உன் தாயானவள் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று ஒருமுறை என் குழந்தை நின்று கேட்பாயா? பொறுமையாக நீ கேட்கும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய லட்சியத்தை நீ ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. உனக்கென்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை இன்று ஆணித்தரமாக சொல்ல வந்திருக்கின்றேன். நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாளைய தினம் நீ குளிக்கும் பொழுது உன்னுடைய தலையையும் காலையும் தொட்டு பார்க்க ஒருவர் வருகிறார். நீ குளிக்கின்ற நேரத்தில் உள்ளே ஒருவர் நின்று உன் தலையையும் காலையும் தொட நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அது நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தானே. அதுபோல செய்ய நினைக்கின்றவரை நிச்சயமாக என் குழந்தை நாளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். நான் உன்னிடம் மட்டும் இந்த பொறுப்பை ஒப்படைக்கவில்லை, உன்னோடு சேர்ந்து இந்த வராகி நானும் இதை செய்வதாகத்தான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்காக இந்த விஷயத்தை நடத்த உன் தாயானவள் நான் முடிவெடுத்து உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த இரவானது உன்னுடைய வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து நிற்கின்ற இரவு. ஏனென்றால் பங்குனி உத்திரம் பௌர்ணமி என்று இந்த நாளில் நீ செய்த ஒவ்வொரு பூஜைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சில தீய விஷயங்கள் உன்னை விட்டு இந்த நல்ல நாளில் விலகி போயிருக்கிறது. இதிலிருந்து சில விஷயங்களை நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் முழுக்க முழுக்க தெரியாமல் இருந்துவிடக்கூடாது. நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே சரியாக தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற காலம் முழுக்க உனக்கு என்ன வேண்டும் என்று நாம் யோசிக்கிறேனோ அதை எல்லாமும் உனக்கு நான் சரியாக கொண்டு வந்து கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, பொதுவாகவே தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் நாம் தெய்வத்தின் சன்னதிக்கு சென்று வருகின்ற பொழுது நம்முடைய மனது அதிகமாக நிம்மதி அடையும். ஏதோ ஒரு மிகப்பெரிய பாரம் நமக்கு குறைந்து விட்டது போல நம்மை உணர வைக்கும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த நாளில் நம்முடைய மனதை ஆறுதல் படுத்தி இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு மனது அமைதிப்படுகின்ற நேரம் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் புதிதாக துளிர்க்க தொடங்கும். ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது, ஒரு கஷ்டம் முடிந்து விட்டது என்றால் அடுத்தது வரத்தானே செய்யும். ஏனென்றால் அப்படியே ஒன்றுமில்லை என்றால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் வந்தால்தான் நமக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு சுவாரஸ்யம் இருந்து கொண்டிருக்கும். அதனால் இதையெல்லாமுமே நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது எல்லாமும் நமக்கு எதனால் நடக்கிறது? பிரச்சனைகள் முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிப்பதற்கு கால நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இதனை நாம் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய அன்பை சந்தேகப்படாதது போல நீயும் என்னுடைய அன்பை சந்தேகிக்காமல் என்ன நடக்க இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவது போல எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. எத்தனை காலம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நாம் விரும்புகின்ற விஷயங்களில் நமக்கான மனநிலையை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உன்னை சுற்றி வரும் இந்த காலம் முழுக்க என் பிள்ளைக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய தொடங்கிவிடும். எந்த நிலையிலும் உன் தாய் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன். அதுபோலத்தான்
உன்னை நெருங்குவது நல்ல சக்தியோ தீய சக்தியோ எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அதற்கு ஒருபொழுதும் உன் வீட்டில் அனுமதி கொடுத்து விட மாட்டேன். நல்ல சக்தியாக இருந்தால் அது உன்னை தொந்தரவு செய்யாமல் உன்னை நெருங்கும். தீய சக்தியாக இருந்தால் அது உன்னை தொந்தரவு படுத்தி தன்னை யார் என்று அது அறிமுகப்படுத்திவிடும். அதனால் எதுவென்றாலும் என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். என்ன விஷயமாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அது ஒரு மிகப்பெரிய துன்பத்தை சந்திக்கத்தான் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இனி உனக்கான தேவைகளை சரியாக உணர்த்தும் அல்லவா? என் பிள்ளைக்கென நான் தந்திட்ட விஷயங்களும், என் குழந்தைக்கென நான் சொல்லியிருக்கின்ற விஷயங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. என் தங்கமே, ஏதாவது ஒரு இடத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் பின்தங்குகிறோம் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலாவது இந்த வாழ்க்கை உனக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கிறது என்றால் அந்த இடத்தில் சற்று நீ யோசித்து ஆற அமர சிந்தித்து விட்ட பிறகுதான் அதில் நீ இறங்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, எதையுமே நாம் முயற்சியை செய்யாமல் தோற்றுவிட்டதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. முயற்சி செய்தால் மட்டுமே இங்கு எதுவுமே சாத்தியம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்தினால் மட்டும்தான் நீ நிச்சயமாக உனக்கான தேவைகளை எல்லாமும் அறிந்து நீ நல்ல பிள்ளையாக தெய்வத்தினால் கண்டறியப்படுவாய். இப்பொழுது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது, ஏது நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கென சில நன்மைகளை நான் கொடுத்துவிட வேண்டி வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க மன நிறைவை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். மனத்தெளிவோடு உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நான் வழிநடத்துவதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் துணை இருக்கும் பொழுது நமக்கு நடப்பது எல்லாமும் நாம் விரும்பியது போல நமக்குள் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதொரு நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை வைத்திருக்கிறதா என்ற உன்னுடைய பல நாள் குழப்பங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். உன்னுடைய எண்ணங்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு புரிதல் கிடைக்கும். நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்பதனை எல்லாமும் யோசித்து இந்த வாழ்க்கையில் தெய்வம் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா நினைத்தது போல உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பவள் என்பதும், இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உன் விருப்பம் போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதும் தெய்வம் அறிந்த உண்மை. அதனால்தான் தெய்வம் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறது. என் குழந்தையே, பொதுவாக அதிர்ஷ்ட நாட்களில், பல அதிசயம் நிறைந்த நாட்களில் உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே அங்கிருந்து ஓட்டம் எடுத்துவிடும். அப்படியானால் இன்று இரவு உன்னுடைய வீட்டில் எந்த தீய சக்திகளும் இல்லாத ஒரு நிலை உருவாகும். அப்படியானால் நாளைய தினம் நீ மீண்டும் குளிக்கும் பொழுது திரும்பவும் அந்த எதிர்மறையான விஷயங்கள் உன்னை வந்து சேரத் தொடங்கும். அப்படியானால் அம்மா சொல்வது யாரென்று புரிந்ததல்லவா? உன்னுடைய தலையையும் காலையும் தொட்டு உன் உடலுக்குள் வர நினைப்பது அந்த எதிர்மறையான விஷயங்கள் தான். உன் அருகில் இருந்த எதிர்மறையான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகியதைக் கண்டு இப்பொழுது மீண்டும் உன்னை வந்து சேர்வதற்கு அவை நேர்மறையான விஷயங்களோடு போராடி கொண்டிருக்கின்றது. இருவருக்கும் இடையில் பலத்த காயங்களும் பலத்த பிரச்சனைகளும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் விடுவதாக இல்லை. என்ன நடக்கிறது என்றாலும், ஏது நடக்கிறது என்றாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ தெளிவாக தெளிந்து இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத் தொடங்கும் இந்த நேரம் பார்த்து, இன்றோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கும் பொழுது விடியும் பொழுதில் மீண்டும் அது தொடர்ந்து பழைய கதவையை ஆரம்பிக்க நினைக்கிறது என்றால் நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா? உன்னை வந்து சேர்வதற்கான சூழ்நிலைகளை அது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உன்னை வந்து சேர்ந்து கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அது வந்து விட்டது. அப்படியானால் அதனினுடைய முயற்சிகளை கைவிடாமல்
என்ன நினைக்கிறதோ அதுவாகவே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இனிமேலாவது நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நான் இருப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் கவனத்தை செலுத்தி கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் எப்பொழுதுமே ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எதையுமே நாம் சட்டென்று நம் உடலுக்குள் செல்ல தெய்வம் அனுமதிப்பது கிடையாது. அதுவும் சூழ்ச்சிகளால் ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்கு நான் ஒருபொழுதும் சம்மதம் கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த எதிர்மறையான விஷயங்கள் பொதுவாகவே நாம் குளிக்கும் பொழுது தலையில் தண்ணீர் ஊற்றுகிறோம் என்றால் அந்த நேரத்தில் நமக்குள் இருக்கின்ற எதிர்மறைதான் வெளியேறும். நேர்மறைகளும் வெளியேறினாலும் அவை மீண்டும் உன்னை வந்து சேர்ந்து விடும். ஆனால் எதிர்மறையான விஷயங்கள் நிரந்தரமாக இங்கிருந்து வெளியே அனுப்பப்பட வேண்டிய விஷயங்கள். அதை செய்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் இந்த பிள்ளைகள் அதிகமாக கை கொடுத்து இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான நன்மையை தேடிக்கொண்டிருப்பார்கள் அல்லவா? சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும், சுற்றி வரக்கூடிய தேவைகள் என்னவென்றாலும் அவை எல்லாவற்றையும் நாம் முழுக்க முழுக்க ஒரு சரியான புரிதல் கொண்டு வாழ வேண்டும். முழுக்க முழுக்க ஒரு நிலையான வெற்றி கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ முறை நான் உன்னிடத்தில் எடுத்து சொன்ன விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக சேர்த்து கொண்டு நிம்மதியாகவும் நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நினைத்த பிறகும் கூட இந்த வாழ்க்கையை நம்மை வாழவிடாமல் செய்கின்ற இந்த மனிதர்களை நாம் என்ன நினைப்பது? இந்த எதிர்மறையான விஷயங்கள் நம்மை வந்து சேர நாமே இடம் கொடுத்து கொண்டிருப்போமானால் எல்லாமும் நமக்கு எதிர்மறையாகவே வந்து சேர்ந்துவிடும் என்பதனையும் மறக்கக்கூடாது. ஒரு நல்ல நாள் முடிந்திருக்கிறது. அப்படியானால் விடியும் பொழுதில் நாம் நல்லதைத்தானே நினைக்க வேண்டும், நல்லதை பற்றித்தானே யோசிக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் தூக்கி எறிந்துவிட்டு நமக்கு தெளிவான விஷயங்களை தேடி நாம் பயணிக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் நாளைய பொழுது விடிந்து என் பிள்ளை நீ குளிக்கும் பொழுது உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற குளியலறையில் ஒரு கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பி வைத்துவிடு. அதை வைத்துவிட்டு நீ குளிக்கச் செல். நிச்சயமாக உன் உடலிலிருந்து வெளியேறும் எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் அங்கே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாலும் அவை மீண்டும் உன் உடலை வந்து சேராது. கல் உப்பானது எதிர்மறையான விஷயங்களை தனக்குள் ஈர்த்து கொள்வது போல எதிர்மறையான சக்திகளை நிச்சயமாக உன் வசமாக எந்த ஒரு விஷயத்திலும் நாம் எடுத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் இந்த எதிர்மறைகள் மீண்டும் நம்மை வந்து சேராதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கிறது. உன்னுடைய எண்ணங்களும் சரியாக இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் இனி ஒருபோதும் உனக்கு கஷ்டங்கள் வந்து விடாது. என் பிள்ளையை நாம் யோசிக்கின்றபடியான சில விஷயங்கள் நமக்குள் மேலும் மேலும் பல துன்பங்களை தருகிறது என்றால் அந்த விஷயத்தை விட்டு நாம் விலகிச் செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை விட்டு நாம் விலகி நடக்க நிச்சயமாக துணிந்து இருக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலைகளையும் உணர்ந்து புரிந்து நாம் நன்மதிப்போடு வாழ்ந்திருக்க துணிய வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லதொரு புரிதலையும் நல்லதொரு திருப்பத்தையும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. இத்தனை நாளும் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை ஒரே நாளில் அபூர்வ சக்தியினால், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினால், அந்த முருகப்பெருமானினுடைய அன்பினால், சிவபெருமானினுடைய நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க காத்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தீமைகளை எல்லாமும் விட்டொழித்து நாம் நன்மைகளை பெற்று முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றாலே போதும், எந்த இடத்திலும் இது போன்ற தீய சக்தி ஒருபோதும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுமையிலும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். துளசி இலையை
அல்லது வாசனை திரவியங்களை தண்ணீரில் போட்டு குளிக்கலாம். அப்படி குளிக்கும் பொழுதும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை வெளியேறும். அதே நேரம் உன்னை விட்டு வெளியே சென்ற எதிர்மறைகள் மீண்டும் உன்னை தேடி வராது. இப்படியெல்லாமும் செய்வதற்கு யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள்? நம்மை சுற்றி நடக்கும் எந்த விஷயத்தையும் நமக்கு எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை அல்லவா? அதற்காகவெல்லாமும் நீ இனிமேலும் வருத்தம் கொள்ளாதே. உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியாக மனப்புரிதல்களுக்குள் கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொல்லும் சொல் எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருவதை இனிமேல் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். நான் இருக்கும் நேரம் மட்டும் உன்னை எந்த தீய சக்திகளும் நெருங்க விடாமல் நான் பார்த்து கொள்வேன். அதுபோல நீயும் இந்த தாயின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாயானால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை தேடி வருகின்ற எதிர்மறைகளை நீ விரட்டி அடித்து விட்டால் அது போதும். உனக்கு தானாகவே நல்லது நடக்க தொடங்குவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல துன்பங்களை நடத்தி இருந்தாலும் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ மேன்மையடைய வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை சுற்றி நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத அளவில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாமும் நடக்க காத்திருக்கிறதோ அவை எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாது. இத்தனை காலமும் இந்த வராகி துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் முழுமையாக எடுத்துச் சொல்வது போல இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. எப்பொழுதும் போல நம் எண்ணங்கள் தெளிவாக இருந்து விட்டது என்றால் எந்த நேர்மறையான விஷயங்களும் நம்மை நெருங்காது. எந்த விதத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய அளவில் காயங்களை கொடுக்காதபடிக்கு நீ உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். தீமைகள் நம்மை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கும். எதிரிகள் எப்பொழுதும் நம்மை தேடி தேடி வந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து, இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை பொறுத்து எல்லாமும் உன் வாழ்க்கையில் மாறும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றிதான் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாது. வெற்றியினுடைய பாதையில் உனக்கு சரியான விஷயங்களை நீ கவனமாக செய்ய தொடங்கும் இந்த நேரம் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியது போல ஒரு நம்பிக்கை, நீ வேண்டியது போல ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைத்தே தீரும். இன்று நீ மனதார தெய்வத்தை வணங்கி இருப்பது உண்மை என்றால், தெய்வத்தின் அருள் இன்று உனக்கு உறுதியாக கிடைக்கப் பெற்றிருப்பது உண்மை என்றால், நாளைய விடியலில் உன் உயிரை விட்டு உன்னுடைய உடலை விட்டு வெளியேறிய எதிர்மறையான விஷயங்கள் மீண்டும் உன்னை வந்து சேர எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உண்மை. அதை இல்லை என்று நான் மறுக்க மாட்டேன். எதிர்மறையான விஷயங்கள் ஒருவரின் உடலை தேடி வருவதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நகரச் செய்கிறது. எதையுமே நாம் யோசித்தபடியாக இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் இனி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளும் இல்லை என்பதனை புரிந்து கொள். எவ்வளவு சோதனைகள் உன்னை தேடி வந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் தவிடுபொடியாக்கும் மன வலிமை உனக்கு இருக்கிறதல்லவா? அதை நீ சரியாக பின்பற்றினாலே அது போதும். நிச்சயமாக இன்று இரவே துளசி இலையை நீ தண்ணீரில் போட்டு வைத்துவிட்டு கூட நாளைய விடியலில் குளிக்கலாம். அதே நேரம் கல் உப்பை கிண்ணத்தில் வைக்கும் பொழுது அதன் மீது கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் தூவி வைத்துவிடு. நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எதிர்மறை விஷயங்களை அது ஈர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் வண்ணமும் மாறிவிடும்.
எதனால் அம்மா இன்று இதைச் சொல்கிறாள் என்ற குழப்பம் உனக்குள் வருகிறது என்றால் நாளை இது நடக்கும் பொழுது நீ தெரிந்து கொள்வாய். தாயானவள் எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாமும் சரியாக புட்டு புட்டு வைத்து விட்டாள் என்பதனை அப்பொழுது தெரிந்து கொள்வாய். எனக்கு நீ நன்றியும் சொல்வாய். நல்லது நடக்க வேண்டி எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக எதிர்கொள்ள தொடங்கு. உனக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். சரியாகவே எல்லாம் நடக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.